சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபம். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். புத்தியில்லாத மிருகங்களைப் போல ஸ்பாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். உங்களுக்கு ஒரு சத்தியம் சொல்லப்பட்டால், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இருந்தால், பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஆகவே அந்த செய்தி நல்ல செய்தியா கெட்ட செய்தியா, தேவனிடத்திலிருந்து வந்ததா அல்லது பிசாசினிடத்திலிருந்து வந்ததா என்பதை உங்களுக்கு யாரும் போதிக்க தேவையில்லை. உங்களில் இருக்கிற அபிஷேகம் சொல்லித்தரும். 1 John chapter 2 verse 20 and 27. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. பாருங்க, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை என்று சொன்னால் பிரசங்கம் தேவையில்லை, கோயிலுக்கு போக வேண்டியதில்லை என்று அர்த்தம் அல்ல. நீங்கள் கேட்ட பிரசங்கம் சரியானதா, பிரசங்கி கர்த்தரிடத்திலிருந்து பெற்று சொன்னாரா அல்லது அவர் தவறான கொள்கையை பேசுகிறாரா என்பதை குறித்து யாரும் உங்களுக்கு போதிக்க தேவையில்லை. யூதா, இந்த யூதாவை பற்றி நான் பேச விரும்புகிறேன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, பரலோகத்துக்கு நான் சென்ற பொழுது 50 வேத பாத்திரங்களை சந்தித்தேன். என்னை சந்தித்த ஒரு வேத நபர் யூதா. ஆவியானவர் இன்றைக்கு யூதாவை பற்றி பேசு என்று சொன்னார். யூதாவை பற்றி எனக்கு நினைவுபடுத்தினார். நான் யூதாவை பார்த்த பொழுது அவரிடத்தில் உங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் என்று சொன்னேன். அவர் சொன்னார், என் தகப்பன் யோசேப்பு, தாய் மரியாள். எல்லாரும் இந்த பகுதி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் திருமணம் பண்ணினேன். திருமணம் பண்ணிய வேளையில் என் மனைவியின் பெயர் எலிசபெத். அப்படியா, உங்கள் மனைவியின் பெயர் எலிசபெத்? ஏன் அந்த பெயரை வைத்தீர்கள்? மரியாள். என் தாய் எலிசபெத்துக்கு ஜெபித்த பொழுது அந்த குழந்தை ஜான் த பேப்டிஸ்ட் தொழினார். இப்பொழுது அனிதா குழந்தை தொழினது போல். ஆகவே அந்த எலிசபெத்தின் ஞாபகமாக எலிசபெத் என்று பெயரை வைத்தேன் என்று அவர் சொன்னார். யூதா சொன்னார். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் என்று கேட்டேன். 2 பிள்ளைகள் என்று சொன்னார். திஸ் இஸ் நாட் இன் த பைபிள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனிதனுடைய இருதயத்துக்கு தோன்றவில்லை. ஆகவே ஆவியானவர் இவைகளை உங்களுக்கு விளக்குகிறார். வேதம் விளக்கவில்லை, ஆவியானவர் விளக்குகிறார். இது ஆவியானவருடைய விளக்கம். அதனால பைபிள் எங்க சொல்லியிருக்கு கேட்காதுங்க. தென் ஜூட் said they wanted to go as missionaries to Greece. கிரீஸ் தேசத்துக்கு சாட்சியாய் மிஷினரியாய் போக வேண்டும் என்று சொன்னார். ஒருவன் சொன்ன பொழுது மற்றவனும் நானும் அண்ணன் கூட போகிறேன் என்று சொல்லி 2 பேரும் கிரீஸ் நாட்டுக்கு மிஷினரியாய் போனவர்கள் திரும்பி வரவில்லை. திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் ஜூட். மேத்யூஸ் காஸ்பல் சாப்டர் 13 verse 55. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? இயேசு கிறிஸ்து பரமபிதா தான். ஆவியானவரால் கருத்தரித்தாள் மரியாள். ஆகவே இவன் யூதாக்கு யோசேப்பின் மகன். இயேசு கிறிஸ்து தன் சொந்த ஊருக்கு ஊழியம் செய்ய போன பொழுது அவங்க சொன்னாங்க, ஏப்பா இந்த பையன் அந்த இயேசு, இவருடைய பிரதர்ஸ் எல்லாம், யங்கர் பிரதர்ஸ் எல்லாம் நம்ம ஊரில் தானே இருக்காங்க, அந்த தச்சனுடைய மகன் தானே இவர் என்ன பேச வந்தார் அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே அந்த பேச்செல்லாம் கேட்ட யூதா கிறிஸ்து ஊழியம் செய்த 3.5 ஆண்டுகளில் அவர் இயேசு கிறிஸ்துவை மதிக்கவில்லை, விசுவாசிக்கவில்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். அவருடைய சகோதரர்களும் அவரை விசுவாசிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த 3.5 ஆண்டுகளில் அவரை யாக்கோபு, யூதா, சீமோன் போன்ற சகோதரர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை என்று இந்த வசனம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததும் முதலாவது ஆவியானவர் யூதாவை தொட்டார். என் அண்ணன், ஹாஃப் பிரதர் ஜீசஸ், அவருடைய ஊழியத்தை மதிக்கவில்லை, அதை தூஷித்தேன். தேவனுடைய மகத்துவத்தை பேசிய இயேசு கிறிஸ்துவை தூஷித்தேன்.
யூதா 8ஆம் வசனம் கடைசி பகுதி. கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். வாட் இஸ் மகத்துவங்கள்? பரலோகத்தின் ரகசியங்கள் மகத்துவங்கள். டோன்ட் blaspheme heavenly secrets. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கி இருந்தார்கள். யாக்கோபின் சகோதரனாகிய யூதா மேல் வீட்டறையில் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. யூதாவின் புத்தகம் 25 வசனங்கள். 25 வசனங்களும் ரத்தனங்கள். த எபிசில் ஆஃப் பேக்ஸ்லைடர்ஸ் என்று இதை இறையியலே அழைப்பார்கள். வாசிப்போம். யூதா 1ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாயிருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன். இவன் ஊழியக்காரன் சொன்னது கிரேக்கத்தில் டியூலாஸ். டியூலாஸ் என்ற பதம் போடப்பட்டிருக்கு. டியூலாஸ்னா என்னன்னா பாண்ட்ஸ்லேவ். பாண்ட்ஸ்லேவ்னா தன்னை விருப்பப்பட்டு கொத்தடிமையாக்க மாற்றிக்கொண்டவன் அர்த்தம். யூதர்களுக்கு மத்தியில் அடிமைகளை பற்றிய ஒரு சட்டம் உண்டு. சொல்லுகிறேன் கேளுங்க. ஒரு யூதனை இன்னைக்கு அடிமையாக விலைக்கு வாங்கினால் இன்றிலிருந்து 6 வருடங்கள் அவன் உங்களுக்கு அந்த பணம் கொடுத்ததுக்கு வேலை செய்யும். அவன் தனியாக வந்தால் 6 வருடம் முடிந்து தனியாக அனுப்பப்பட வேண்டும். அவன் கல்யாணம் செய்து வந்தால் 6 வருடம் கழித்து அவனும் அவன் மனைவியும் பிள்ளைகளும் அனுப்ப வேண்டும். அவன் பேச்சலராக வந்து எஜமான் ஒரு பெண் கொடுத்து திருமணம் செய்து வைத்தால் அந்த பெண்ணுக்கு பிறக்கிற குழந்தைகளும் அந்த மனிதனுடைய மனைவியும் எஜமானுக்கு சொந்தம். அந்த அடிமை போக வேண்டும். ஆனால் அந்த அடிமை, ஐயா உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், 6 வருஷம் உங்கள்கிட்ட ஊழியம் செய்துட்டேன், நீங்கள் என்னை விலை கொடுத்து வாங்கின காசு முடிஞ்சு போயிடுச்சு, இனி நான் இலவசமாய் அனுப்பப்பட வேண்டும், ஃப்ரீயாக அனுப்பப்பட வேண்டும், ஆனால் நான் போக விரும்பலை ஐயா, நான் இங்கேயே இருந்துடுறேன் ஐயா அப்படின்னு சொன்னான்னா இந்த அடிமையை ஜட்ஜிட்ட கூட்டு போய் திறந்த கதவுக்கு பக்கத்தில் நிற்க வச்சு அவன் காதில் ஒரு கம்பி வச்சு குத்துவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? திறந்த கதவுக்கு முன்னால் வச்சு குத்துனா என்ன அர்த்தம்? இந்த கதவு திறந்திருக்கிறது போல் இந்த காது அந்த எஜமான் சொல்கிறதுக்கு திறந்தே இருக்கும். அதுதான் அர்த்தம். யாத்திராகம் 21ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். மேலும் நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய பிரமாணங்களாவன, எபிரேயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால் அவன் 6 வருஷம் சேவித்து 7ஆம் வருஷத்திலே ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவன். ஒன்றிக்காரனாய் வந்திருந்தானான், தனித்து வந்திருந்தால் ஒன்றிக்காரனாய் போக கடவன். விவாகம் பண்ணினவனாய் வந்திருந்தானால் அவன் பெண்ஜாதி அவனோட கூட போக கடவள். அவன் எஜமான் அவனுக்கு ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொடுத்தும் அவள் அவனுக்கு ஆண் பிள்ளைகளையாவது பெண் பிள்ளைகளையாவது பெற்றும் இருந்தால் அந்த பெண்ணும் அவள் பிள்ளைகளும் அவள் எஜமானை சேர கடவர்கள். அவன் மாத்திரம் ஒன்றியாய் போக கடவன். அந்த வேலைக்காரன் என் எஜமானையும் என் பெண்ஜாதியையும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன், நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொல்வானானால், என்று மனப்பூர்வமாய் சொன்னால் அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேர பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினாலே குத்த கடவன். பின்பு அவன் என்றைக்கும் அவனிடத்திலே சேவித்துக் கொண்டிருக்க கடவன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஹோலி ஸ்பிரிட் சில வேளைகளில் ஜோக் அடிச்சுட்டு சிரிக்கிறார். நானும் சிரித்தேன், சொல்கிறேன், நீங்கள் சிரிக்கிறீங்களா? இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்று சொல்லி அதை ஒருத்தன் கேட்டு அந்த சத்தியத்தை கேட்க விருப்பம் இல்லைன்னா என்ன சொல்லுவான் தெரியுமா? காது குத்த பார்க்குறியா? இந்த நிருபம் கிபி 65ஆம் ஆண்டில் எழுதப்பட்டது. இந்த நிருபம் எழுதப்பட்டவுடன் யூதா இந்த நிருபத்தை பேதுருவுக்கு அனுப்பினார். அந்த காலத்தில் பேதுரு தான் ஒரு லீடர். யாக்கோபு, அது ஜெருசலேமில் ஒரு பெரிய லீடர் யாக்கோபு. யூதா யாக்கோபு மத்தேயு 13:55 வந்திருக்க அந்த யூதா யாக்கோபு தான். இயேசுவின் சகோதரன் ஜேம்ஸ். யாக்கோபின் நிருபம் பைபிளில் இருக்குது, அது இயேசுவின் சகோதரன் எழுதிய நிருபம். ஆகவே
இது யூதா நிருபம் கிபி 65 எழுதப்பட்டது. இதை படித்ததுக்கப்புறம் 2 பேதுரு 67ஆம் ஆண்டு எழுதப்பட்டது. செகண்ட் பீட்டர் வாஸ் ரிட்டன் இன் AD 67. 2 இயர்ஸ் கழிச்சு எழுதுகிறார். அவர் இந்த யூதா நிருபத்தை வாசித்து அப்ரிஷியேட் பண்ண ஒரு அப்போஸ்தலன் பேதுரு. ரைட். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன். என்ன ஊழியக்காரன்? கம்பி குத்தின, காதல கம்பி குத்தின அடிமை யூதா சொல்கிறார். நீங்கள் சொல்லாமையா இயேசு கிறிஸ்து எங்கள் அண்ணன் தான் சொல்லலாமே. இல்லைப்பா, நான் சொல்கிறதுக்கு தகுதி இல்லைப்பா. அவர் ஊழியம் செய்த போது நான் அவரை நம்பலப்பா. எத்தனையோ தடவை பிரதர்ஸோடு பேசியிருக்கேன். என்ன நம்ம அண்ணன் இப்படி பைத்தியகரமான சுற்றி திடுறான்னு சொல்லியிருக்கேன். நான் எப்படி அவரை சகோதரன்னு சொல்லுவேன் இப்போ? அதனால தான் ஊழியக்காரன்னு சொன்னேன். பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும், பரிசுத்தமாக்கப்படுதல், சாங்டிஃபிகேஷன், sanctification which has got fication, glorification. So many English words are there. Fication. Sanctification na சுத்தப்படுத்துறது, பரிசுத்தப்படுத்துறது மட்டும் இல்லை. What is sanctification is to set apart for a particular cause. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக பிரித்து வைப்பது தான் sanctification. இங்க என்ன சொல்றாரு? பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். நம்மளா யாருனால பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள்? பிதாவாகிய தேவனினால். பரிசுத்தமாக்கப்படுதல்னா உன்னை எடுத்து பிரத்யேகமாக வைக்கிறது. இப்போ கம்யூனியன் கப்பு இருக்கு. அப்போ ஒரு பாஸ்டர் கம்யூனியன் கப் எடுத்து, டேய் இந்த டீ கடையில் போய் ஒரு டீ வாங்கிட்டு வான்னு அது கம்யூனியன் கப் அனுப்புவார்னு நினைக்கிறீங்களா? ஏன்? அது கம்யூனியனுக்கு என்று பிரத்யேகப்படுத்தப்பட்டவை. That vessel is sanctified for a particular purpose. ஒரு நோக்கத்துக்காக பிரித்து வைக்கப்பட்டது. அதே மாதிரி நம்மளை தேவன், பிதாவாகிய தேவன் பிரித்து அவருக்கென்று அவரை மகிமைப்படுத்தும்படி அந்த நோக்கத்துக்காக எடுத்து வைத்தார். இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்கள், காக்கப்பட்டவர்கள், preserved. அந்த வார்த்தையும் கிரேக்கத்தில் மிக சிறப்பான ஒரு வார்த்தை. டீரியோ அப்படிங்கிற கிரேக்க பதம் காக்கப்பட்டவர்கள். டீரியோ என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், ஒரு சின்ன குழந்தை இருக்குது, இப்போ தான் தவழுது. அந்த குழந்தை தவழும்போது தாய்க்கு தவழ்கிறத பார்க்கறது ரொம்ப ஆசை, தவழ்ந்துட்டே போகுது. அது அந்த குழந்தை தன் தாய் அந்த குழந்தை மேலே கண்ணை வச்சு அந்த குழந்தைய வழி நடத்தி அது அங்கே போய் முட்டிக்க போகும். அங்கே போத இங்கே திரும்ப இங்கே அப்படின்னு திருப்பி விட்டு அது போகிறத பார்ப்பான். கண்ணை பதித்து வழிநடத்தி பாதுகாப்பது அதுக்கு தான் காக்கப்பட்டது. மீனிங் இயேசு கிறிஸ்து நம்ம மேலே கண்ணை வச்சிருக்கார். அதான் சொல்றாரு, உங்களை தொட்டவன் என் கண்மணியை தொட்டான். ஏன் சொன்னார்? அவர் கண்மணி நம்ம தான்ப்பா, அவர் கண்ணை நம்ம தான் பார்த்துருக்கோம். புரியுதா சத்தியங்கள் எல்லாம்? நீங்கள் அவரை எப்பமாவது பார்க்குறீங்களா? ஒரு தாய் ஊர்ந்து செல்லும் தன் குழந்தையை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பார்க்குறா. போதும், டயர்டாச்சுன்னு தூக்கிறா. இதுதாங்க பிதாவினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்கள். அதுக்கப்புறம் காக்கப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களும். அழைக்கப்பட்டவர்கள் இஸ் ஆல்சோ ஸ்பெஷல் வேர்ட். கிளீட்டாஸ், கிரேக்க பதம் கிளீட்டாஸ். கிளீட்டாஸ் என்றால் அழைக்கப்பட்டவர்கள். உங்களெல்லாம் கர்த்தர் கூப்பிட்டுருக்காரு, உங்களை கூப்பிட்டு வந்தார்பா, கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்தார். காக்கப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களும், கிளீட்டாஸ். அந்த கிளீட்டாஸை பற்றி சொல்ல விரும்புகிறேன். கிளீட்டாஸ்ங்கிற வேர்டு பரிசுத்த ஆவியானவருக்கு உரிய ஒரு வார்த்தை. பரிசுத்த ஆவியானவருக்கு கிரேக்கத்தில் பரக்ளீட்டாஸ். பரக்ளீட்டாஸ், பரத்திலிருந்து வந்த அழைக்கப்பட்டவர். பரா, பாராக்ளீட்டாஸ். கிரேக்கத்தில் பரா அப்படிங்கிறது ஹெவனை குறிக்கும். ஸோ கிளீட்டாஸ், நீங்கள்லாம் ஆண்டவருக்கு உதவி செய்ய வரும்படி அழைக்கப்பட்டவர்கள். யாருக்கு உதவி செய்ய வரும்படி அழைக்கப்பட்டவர்கள்? ஆண்டவருக்கு உதவி செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் தான் அங்கே இருக்கிறார். உதவி வேணுமா? ஆண்டவரே எனக்கு இது வேணும். அவரை நமக்கு சூப்பர் மார்க்கெட் மேனேஜராக வச்சுருக்கோம். எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும். மகனே,
என்னை உனக்கு வேண்டாமா? இல்லை ஆண்டவரே, என்ன என் லைஃப்பெல்லாம் முடியாது. நீங்களாம் வீட்டுக்கு வந்தீங்கன்னா என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, பேச முடியாது, ஒய்ஃபை திட்ட முடியாது, ரொம்ப கஷ்டம். நீங்கள் அங்கேயே இருங்க, நாங்கள் எதுவும் வேணால் வர்றோம் உங்கள்கிட்ட. சண்டே தான் 3 மணி நேரம் நாங்கள் உட்காந்துருக்கோமே, அட்லீஸ்ட் 3 மணி நேரத்தில் 1.5 மணி நேரமாவது நான் கேட்குறேனே, மற்ற நேரம் தூங்கினாலும் நீங்கள் என்னை பார்க்காதுங்க. கிளீட்டாஸ், அழைக்கப்பட்டவர்கள். ஓகே, உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது. என்னெல்லாம் பெருகணும்? இரக்கம், சமாதானம், அன்பு. There are 2 words. One is mercy, another is grace. I asked the Holy Spirit, what is mercy, what is grace? ஆவியானவர் சொன்னார், இரக்கம் என்பது கடந்த காலத்திற்குரியது, கிருபை என்பது வருங்காலத்துக்குரியது. கர்த்தாவே இறங்கி அருளும். நான் கடன் வாங்கிட்டேன்பா, கடன் கொடுத்தவரே கொஞ்சம் இறங்குங்க. இரக்கம் என்பது கடந்த காலத்தில் செய்த தவறுகளுக்கு கர்த்தர் மன்னிப்பது இரக்கம். வருங்காலத்தில் நேர்மையாய் வாழ்வதற்கு கொடுக்கப்படுவது கிருபை. யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் mercy and grace? ஏன்னா எப்போவும் mercy graceன்னு சொல்லும்போது உன்னை மன்னிச்சிட்டாருப்பா, கடந்த காலத்தை மன்னிச்சிட்டாரு, வருங்காலத்துக்கு கிருபை கொடுத்துருக்காரு. லாசரஸ் இன் ஹெவன், நான் ஏழையாய் பிச்சைக்காரனாய் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த எஜமான் அந்த செல்வந்தனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது என் பருக்களை முதுகில் கை நீட்டி தடவ முடியாது, செல்ல நாய்கள் இருந்தன, அதுதான் என் முதுகை நக்கி எனக்கு தடவி கொடுக்கும். என்னை போன்ற ஒரு பிச்சைக்காரனை, ஆதரவற்றவனை, கையால் ஆகாதவனை கண்டால் அவர்களுக்கு உதவி செய்யும்படி சொல். ஏனென்றால் இப்பொழுதுதான் அந்த செல்வந்தன் என்னை தன் சகோதரர்களுக்கு அனுப்பும்படி கேட்டுக்கொண்டார். ஆபிரகாம் சொல்லிவிட்டார், வசனங்கள் இருக்கிறது, அந்த வசனங்களுக்கு அவர்கள் கீழ்ப்படியாவிட்டால் நீ போனாலும் கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்லிட்டார். ஐயோ பாவம், அந்த செல்வந்தன் பூமியில் இருக்கும் நாட்களில் அவன் சீரும் சிறப்புமாய் இருந்தான். இன்றைக்கு நான் சீரும் சிறப்புமாய் இருக்கிறேன், அவன் அக்கினியில் வெந்து கொண்டிருக்கிறான். என் விரலின் நுனியில் தண்ணீரை தொட்டு கொண்டு வந்து நாக்கில் வை என்று கேட்கிறான். என்ன பரிதாபம்! அந்த பெதஸ்தா குளத்தில் எத்தனையோ பேர் இருந்தாங்க, எல்லாத்தையும் 5 மண்டபங்கள், ஒவ்வொரு மண்டபத்திலையும் ஆட்கள். இவர் வந்து நம்ம மண்டபம் 1, 2, 3, 4, 5 சுற்றி எல்லாரையும் ஹீல் பண்ணிடலாம். He healed 1 person. At least try to help substantially 1 person. சமாதானம். இந்த சமாதானம் உலகம் தரக்கூடிய சமாதானம் இல்லையா? என்ன நடந்தாலும் இந்த சமாதானம். ஒன்று சொல்கிறேங்க, when I was in Sri Lanka, காலையில் வந்து I opened the door and see the sink. I have urinated blood. அவர் செல் எடுத்தோன்னு சொல்கிறார், விஸ்வாசி பாதரான் செல்லத்துக்கு போட்டேன். ஐ ஹவ் நாட் டோல்ட் மை வைஃப். என் மைண்ட் அதுக்குள்ளே நினச்சிருச்சு, இப்போ பிளேனில் போகும்போது ரத்தம் வரும், வீட்டுக்கு போகிறோன்னு ரத்தம் வரும், நாளைக்கு சண்டே அப்போவும் ரத்தம் வரும், பிரசங்கம் பண்ண முடியுமோ முடியாதோ, டாக்டர்கிட்ட போகணும், இவ்வளோ ஓடிடுச்சு. பதறாது. ஏன்? பாதுகாக்கிறாரியா, கண்ணை வச்சு வழி நடத்தி பாதுகாக்கிறவர் இருக்கும்போது ஏன் நீ பதறணும்? Christianity is not coming to church. Christianity is not paying tithe. Christianity is not observing rules and regulations. Christianity is a relationship and practical manifestation of Jesus Christ in your speech, in your thought, in your action. சரி, அடுத்தது. பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டுமென்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. பொதுவான ரட்சிப்பு. வாட் யூ மீன் பை பொதுவான ரட்சிப்பு? சால்வேஷன், ஜீசஸ் டைட் ஃபார் ஆல், பொதுவான ரட்சிப்பு. ஆனால் அந்த பொதுவான ரட்சிப்பை சிலர் தான் தெரிந்து கொண்டாங்க. பொதுவான ரட்சிப்பு எவர்லாஸ்டிங் லைஃப், எட்டர்னல் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு 2 வார்த்தை இருக்கு. எட்டர்னல் லைஃப் அப்படிங்கிறது பைபிளில் புதிய ஏற்பாட்டில் எட்டர்னல் லைஃப் கம்ஸ் 26 டைம்ஸ். எவர்லாஸ்டிங் லைஃப், முடிவற்ற வாழ்வு என்றது 10 தடவை வருது. 26 10 36 தடவை இந்த வார்த்தை வருது, பொதுவான ரட்சிப்பு. இப்போ பாருங்கள், ஒரு வீட்டில் பையன் வளர்ந்துக்கிட்டே இருக்கான், படித்தான், டிகிரி விட்டான். பையன் சொல்கிறான், டேடி ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ்.
ஓகே சன், ஐ வில் கிவ் சம் இனிஷியல் கேபிட்டல். உனக்கு நான் கொஞ்சம் முதலீடு பண்ணுறேன், நீ பிஸ்னஸ் ஆரம்பி. பாரு, வாரம் காசு கேட்கக்கூடாது. இப்போ நான் கொடுக்குறது ஒன் டைம் கிஃப்ட். இதை வச்சு நீ என்ன செய்யணும்? பிஸ்னஸில் போட்டு சக்ஸஸ் பண்ணி பெருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே. அது மாதிரி நம்ம இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது நமக்கு ஆண்டவர் ஒரு இனிஷியல் ஃபெய்த்தை கொடுக்குறார். ஃபெய்த் கமத் பை ஹியரிங், ஹியரிங் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். விசுவாசம் என்பது வசனத்தை படிக்க வரும். ஆனால் வசனத்தை படிக்கிறதுக்கு முந்தி ரட்சிக்கப்பட்டிருக்க தான் நீ பைபிளே தொடல, பைபிளே உனக்கு இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஒரு விசுவாசம், இதான் கேபிட்டல். மகனே, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கல, இந்தா வச்சுக்கோ, இந்த விசுவாசம். தட் இஸ் இனிஷியல் கேபிட்டல். அதுதான் சொல்கிறாரு, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாக இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். அவர் எல்லாருக்கும் விசுவாசத்தை பகிர்ந்தளிக்கிறார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். உங்கள் விசுவாசத்துக்காக நீங்கள் என்ன செய்யணும்? தைரியமாக போராடணும். யூ ஹாவ் டு கண்டென்ட் ஃபார் யுவர் ஃபெய்த். கண்டென்ட் வேர்ட், இங்கிலீஷ் வேர்ட் இஸ் ஃபைட் வித் ட்ரூத் அண்ட் நெயில். உங்கள் விசுவாசத்துக்காக நீங்கள் போராடணும். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்கிறாரு, கடைசி காலத்தில் விசுவாசத்தை நான் காண்பேனோ. எல்லாம் விசுவாசம் மங்கி போகுது. ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்குறார், கடைசி காலத்தில் விசுவாசத்தை காண்பேனோ. உங்கள் விசுவாசத்துக்காக நீங்கள் போராடுங்கள். விசுவாசத்தை கேள்வி கேட்க மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்தால் என்ன செய்யணும்? அந்த பிசாசு தான் நம்ம விசுவாசத்தை பஞ்சர் பண்ணுது. நம்ம பாதையில் டயரில் குத்தி காற்று வெளியே போக வைக்கிறதுக்கு ஊசி, முள், ஆணி போட்டிருக்கான். பஞ்சர் ஆகுது. பஞ்சர் ஒட்டிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க. கர்த்தருக்குள் அன்பார்களே, விழுந்துடாத. நீதிமான் விழுந்தாலும் விழுந்தவுடன் ஒரு தடவை எழுந்திருப்பான், ரெண்டாவது தடவை விழுந்தான் அப்படியே போயிடுவான். அப்படி யாரும் சொல்லியிருக்கு? 7 தடவை விழுவான். அப்போது ஒரு நாளைக்கு 7 தடவை விழலான்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். நான் 6 தடவை தான் விழுந்திருக்கேன், இன்னொரு தடவை விழுறேன். அப்படி இல்லை. நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி பார்த்துக்கொள்ளும். என்னை தடுத்து நிறுத்துகிற பலமானவைகளை களைந்துவிட்டு நல்ல போராட்டத்தை போராட லக்கை நோக்கி ஓட்டத்திலே தொடர்கிறேன் என்று பவுல் சொன்னார். 4வது வசனம். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. The end times சபைக்குள்ள ராங் ப்ரீச்சர்ஸ் வருவாங்க. நுழைஞ்சிட்டு நல்லவங்க மாதிரி ஆட்டுத்தோல் போர்த்த ஓநாய்கள் வரும். நம்ம நினைப்போம் ஆட்டுத்தோல் போர்த்திருக்கிறது. உலகம் தோற்ற முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகி ஆட்டுத்தோல். நல்ல ப்ரீச்சர். ஐயா பேசுங்க ஐயா. பேசிட்டு சபையை கெடுத்துட்டு போயிடுறார். பரிசுத்தாவி இல்லைன்னு சொல்லிட்டு போகிறார். நவமான பாஷை இல்லைன்னு சொல்லிட்டு போகிறார். ஜஸ்டின் பிரபாகரன் சொல்வார், நான் கொடுத்ததை பிளேட்டில் இருந்து வாயில் வச்சுக்கோங்க, சமைச்சி சாப்பிட முடியலன்னா துப்பிடாதுங்க, என்னைக்காவது ஒரு நாள் டைஜஸ்ட் ஆகும், சமைப்பீங்க, அதனால் வாயில் வச்சுக்கோங்க அப்படின்வார். கர்த்தருக்குள்ள அன்பார்கள். நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா ரைட்டில் 10 மணிக்கு வருவார். மைசூர் பாக் கொண்டு வருவார். நாங்களாம் தூங்கிட்டு இருப்போம். மைசூர் பாக், மஞ்ச பர்பி, திருநெல்வேலி மஞ்ச பர்பி, அந்த வெள்ளை சுகர் போட்ட அந்த என்னது சம்திங், அதெல்லாம் கொண்டு வருவாங்க. எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, டிக்டர் எந்திரி, என்ன அர்ஜென்ட்டு எந்திரிப்பேன், இந்த மைசூர் பாக் சாப்பிடு, வாயில் போடுவேன், வாய்க்குள்ளே காலை வரைக்கும் இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இப்போ சாப்பிடலன்னா வச்சுக்கோ வாயில். அப்படி சாப்பிட்டு வாயில் வச்சு தான் பல்லெல்லாம் உளுந்துருச்சு. ஆண்டவர் எல்லாம் புதுப்பல் கட்டுறேன்ருக்கார். ஜீவக்குரல் 14/1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.